ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது காட் லெவல் அசசின் மான்வாவோட எபிசோட் 50 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை ஒண்டி போட்டுருங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் போட்ட உடனே ஒரு எபிசோடு உங்களை தேடி வரும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே ரோயின்ஸோட டீமன் கேபிட்டலை காட்டுறாங்க. அந்த இடத்துல ஒரு வித்தியாசமான லேடியும் இதுக்கு முன்னாடி ஒரு கேங்கை நம்ம பார்த்தோம்ல, அந்த கேங் கூட பேசுறா. யாருன்னு தெரியுதா? இந்த டாங்கியோ, அந்த லேடி தான் இது. ஆமா, என்ன நீ சொல்ல இருக்க? இதுக்கு மேலேயும் உன்னால ஹண்ட் பண்ண முடியாதா? அந்த கோஸ்ட் ஷேடு அந்த பொண்ணை கொல்ற அப்படின்னு சொன்ன. ஆனா இப்போ என்னன்னா, அந்த ஷேடோட கில்டில் அந்த பொண்ணு மெம்பர் ஆயிட்டான்னு பயப்படுறியா நீ? அதே தான், நீ எப்படி வேணா யோசிக்கோ. இதுக்கு மேலேயும் அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் எங்களால வேலை செய்ய முடியாது. நீ என்ன பண்ணு, வேற யாராச்சும் தேடிக்கோ. என்ன அப்போனா நீ என்ன சொல்ற? அதாவது உன்னோட கண்ணுக்கு என்ன விடவும் ஷேடோ அவன் தான் ஒரு பெரிய பிரச்சனையா தெரியறானா? நீ யாருன்னு தெரியுமா? நீ ஒரு லோ லைஃப். உன்ன மாதிரி ஒருத்தனுக்கு என்னையே எதிர்த்து பேசணும் அப்படின்னு அவ்வளோ தைரியமா? உன்னை பத்தி எல்லா இன்ஃபர்மேஷனும் எனக்கு தெரியும். ரியல் லைஃப்ல உன்னை தேடி கொலை பண்றதெல்லாம் அவ்வளோ பெரிய விஷயமே இல்லை. இவ சொல்லி முடிக்கல, அதுக்குள்ள முகத்துல ஒரு பயங்கரமான பஞ்சு. வேற யாரு? அதே பையன் தான். அவன் அடிச்ச அடியில அந்த பொம்பளை பாருங்க எங்க போய் விழுறான்னு. அங்க ஒண்டி நிக்காம கத்தியத்து பயங்கரமா குத்துன்னு குத்துறான். உனக்கு அவ்வளோ தைரியமா? நானும் எவ்வளோ நேரத்துக்கு தான் கம்முன்னு இருக்குது. என்னால ஷேடோவை கொல்ல முடியாது, அது உண்மைதான். ஆனா உன்னெல்லாம் கொல்றது அசால்ட்டான விஷயம். அதுக்கும் மேல எப்பயுமே நான் ஒரு லோ லைஃப். நீ எல்லாம் ஒன்னுத்துக்கும் உதவ மாட்டேன். திரும்பவும் ஒரே வார்த்தையை சொல்ல இருக்கேன். இந்தா செத்துப்போ. அந்த இடத்துல பயங்கரமா குத்தியே அந்த லேடியோட கதையும் முடியுது. அங்கேயே அந்த லேடியும் லைஃப் எனர்ஜியா டிசால் ஆகுது. அப்படி அது எந்த போனோன்னே ரியல் லைஃபுக்கு பயங்கரமா கத்துது. அந்த நாய் பசங்களுக்கு அவ்வளோ தைரியமா? அவங்கள நான் விட போதில்ல. ஜூ ஃபேமிலி ரியாலிட்டியில யாருன்னு அவங்களுக்கு காட்டி ஆகணும். இந்த லோ லைஃப் அவனுக்கே அவ்வளோ தைரியம். என்னைய கொண்டுட்டான். நான் யாருன்னு தெரியுமா? டாங் ஃபேங் யூ. என்னை யாராலையுமே தொட முடியாது. டார்லிங், என்ன பண்ணிருக்கீங்க? சீக்கிரம் இப்பயே அந்த ஆளுங்களை கொண்டாகணும். என்னது அந்த ஆளுங்களா? இப்பதான் அந்த கோஸ்ட் பொண்ணை கொலை பண்றதுக்கு ஹையர் பண்ண. அதுக்குள்ள நீயே எப்படி சொல்ற? ஆமா, அந்த கோஸ்ட் ஷேடு அந்த பொண்ணு இப்போ ஷேடோட கில்டில் ஜாயின் பண்ணிட்டான். அதனால இந்த ஆளுங்க ரொம்ப பயப்படுறாங்க. அந்த பொண்ணு மேல கைய வச்சா ஷேடோ மேல கைய வச்ச மாதிரி ஆச்சுல. அதனாலே இவங்க கம்மன் தான் இருக்காங்க. ஹனி, நீ கவலையப்படாத. அந்த லோ லைஃப் தானே, அவங்கெல்லாம் எனக்கு எலிமினேட் பண்றதுலாம் அசால்ட்டான விஷயம். அவங்கள நான் ஃபர்ஸ்ட் எலிமினேட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஷேடோட கதையை முச்சலாம். ஹனி, அதுக்கு நான் ஆல்ரெடி ஆளுங்களை செட் பண்ணிட்டேன். ஸோ கவலையே வேணாம். மீதி விஷயத்த நான் பாத்துக்கிறேன். நம்மளோட ரிவெஞ்ச் எல்லாமே பிளான் படி தான் போகும். புரியுது டார்லிங்? அவ்வளவுதான், ஷேடோட கதை முடிய போகுது. அந்த லோ லைஃப் அவங்களோட கதையும் முடிய போகுது. ஜாலி தான். ஜஸ்ட் நான் வெயிட் பண்ணா போதும். இப்போ அவங்களுக்கு தெரியும் டாங் யூ ஏனா யாருன்னு. இதுக்கப்புறம் சீன் அப்படியே நம்ம ஷேடோ பக்கம் வந்து அந்த இடத்துல ஷேடோவை தாக்குறதுக்கு மாஸ்டர்ஸும் வந்திருக்கும்ல. அங்க சில பல மாஸ்டர்ஸால தூரத்துல இருந்தே தாக்க முடியும். அந்த மாதிரி மாஸ்டரை அவனோட ஷேடோ பிளேடை வச்சு அசால்ட்டா அவன் கொள்றான். இந்த இடத்துல ரேஞ்சில இருந்து தாக்குற மாதிரியும் மாஸ்டர்ஸ் வந்து இருக்கான். சரி, அதுக்கு எதுக்கு நான் கவலை பண்ணும்? என் கிட்டதான் இந்த ஷேடோ பிளேடு இருக்குல்ல. இந்த ஷேடோ பிளேடை அன்லிமிட்டடா என்னால தூக்கி போட முடியும். அதனால இதெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்லை. ஒரு நோட்டிபிகேஷனும் வந்து நீங்க காட் பண்ற அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, அவ்வளவுதான் உங்களுக்கான ரிவார்டு. அது இப்போ வரப்போகுது. அடுத்த செகண்டே அந்த கிறிஸ்டலும் அப்படியே பொடியா உடையுது. அந்த இடத்துல பளபளப்பா எபிக் கிரேல இருக்க ஒரு செஸ்ட் அங்க வந்து எபிக் டிஎல்ல இருக்க ஒரு செஸ்டா. போன வாட்டி இதே மாதிரி தான் எபிக் டிஎல்ல இருக்க ஒரு செஸ்ட்டை நான் ஓபன் பண்ணேன். அங்கேயும் எனக்கு பங்கமான எபிலிட்டி எல்லாம் கிடைச்சது. அதே மாதிரி தான் இங்கேயும் கிடைக்க போகுது. அதே மாதிரி நம்ம ஷேடோ ஓபன் பண்றான். ஆனா அந்த இடத்துல இருந்து ஒரு நன்னு மாதிரி இருக்க ஒரு பொண்ணு வெளில வரா. அட, இது போன வாட்டி இந்த பொண்ணை நான் பார்த்திருக்கேன். இந்த என்பிசி அதான் போன வாட்டி எபிக் டிஎல்ல இருக்க அந்த செஸ்ட் ஓபன் பண்ணும் போது நான் பார்த்தேன். அந்த பொண்ணு வெளில வந்தோடனே ஒரு வித்தியாசமான லாங்குவேஜ்ல இது அவங்க சொல்லிருக்கா. இவ சொல்ற இந்த லாங்குவேஜ் என்னோட கணக்கு படி பார்த்தா இது ஒரு ஓல்டன் காட் லாங்குவேஜ் நினைக்கிறேன். அவ ஏதோ ஒரு பழைய லாங்குவேஜ்ல சொல்றால. அந்த விஷயத்த இப்பதான் நம்மளுக்கு டிரான்ஸ்லேட்டே பண்றாங்க. நீங்க வெற்றிகரமா 2 வெரிஃபிகேஷனை பாஸ் பண்ணிட்டீங்க. நீங்க தான் அந்த தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க பர்சன். ஓ, இப்போதான் எனக்கு புரியுது. போன வாட்டியும் நான் கிளியர் பண்ணேன். அதனால தான் நான் ஒரு சூசன் ஒன்னா இருக்கேன். அது போக இந்த விஷயத்துக்கும் என்னோட ஐ ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் இதுக்கும் ஏதோ ஒரு வகையில லிங்க் இருக்கு. அதுவும் என்னன்னு நான் பார்க்கணும். அந்த இடத்துல அந்த லேடியும் சொல்றான், நீங்க தான் இதுக்கப்புறம் பவர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் அதுக்கான இன்ஹெரிட்டரா இருக்க போறீங்க. அதாவது அந்த பவரை நீங்க தான் அடைய போறீங்க அப்படின்னு அந்த பொண்ணு சிம்பாலிக்கா சொல்றான். அந்த இடத்துல என்ன ஆச்சுன்னு தெரியல. அந்த பொண்ணோட கலரும் அப்படி கோல்டு கலர்ல மாத்த. நம்ம இது வரைக்கும் நன்னு மாதிரி ஏதோ ஒரு ட்ரெஸ்ல தான் அந்த பொண்ணை பார்த்தோம். ஆனா இப்ப அவளோட ஆளு அடையாளமே அப்படியே மாறிது. அந்த அளவுக்கு ரொம்ப அழகா இருக்கா. அவளோட முடியும் வெள்ளையாயுது. அப்படியே பக்கத்துல ஷேடோவை தடவிங்கன்னே சொல்றான். என்னோட பேரு ஆஷிஷஸ். நம்ம இந்த பொண்ணோட பேரு ஆஷ்லி அப்படின்னு வச்சுக்கலாம். அதுலயும் ஷார்ட்டா சுருக்கி
அதையும் நம்ம இன்னமும் சுருக்கி லீ அப்படின்னு சொல்லலாம். லீயே வாட்டமா இருக்க அந்த கார்டியன் பொண்ணு சொல்றான், ப்ளீஸ் இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க, இது என்னால கொடுக்கப்படுற ஒரு கிஃப்ட் மாதிரி, நான் உங்களுக்காக இதை ப்ரிப்பேர் பண்ணேன். இந்த பெல்லை வச்சு இந்த கார்டியன் பொண்ணு லீ இவளை சமன் பண்ண முடியும். அதுவும் குறிப்பிட்டு ஒரு சில லெவல் வரும்போது தான் சமனி பண்ண முடியும். அது என்ன லெவல்னா லெவல் 25, லெவல் 35 அந்த மாதிரி லெவல் வரும்போது இந்த கார்டியன் பொண்ணு லீ இவளை நம்ம ஹீரோவால சமன் பண்ணிக்க முடியும். எப்போ அந்த லெவலுக்கு போய் சமன் பண்றானோ அந்த டைம்ல ஒரு ஸ்பெஷலான ரூயினை சேலஞ்ச் பண்ண முடியுமா. அதாவது இதுக்கு முன்னாடியே ஒரு ரூயினுக்கு போனால அது இது, இதுக்கப்புறம் இதை விடவும் ஸ்பெஷலான ரூயினுக்கு நம்ம ஹீரோவால போக முடியும். அங்க ரிவார்டை பத்திலாம் நம்ம சொல்லவே தேவையில்ல, அந்த அளவுக்கு பங்கமா இருக்க போகுது. அந்த இடத்துல அந்த பெல்லை கையில வாங்கும் போதே நம்ம ஹீரோ யோசிக்கிறான், இந்த மாதிரி ஸ்பெஷலான ரூயினை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், ஆனா நம்ம லிட்டில் பிளாக்கை பாராட்டி ஆகணும். ஏன்னா சும்மா நடக்கும் போதே போதும் இந்த மாதிரி ரூயினை அசால்ட்டா அவ கண்டுபிடிச்சிட்டு போறான். அந்த கார்டியன் பொண்ணும் கேட்கிறான், ப்ளீஸ் ஏதாச்சும் ஒரு ஸ்கில்ல செலக்ட் செய்யுங்க, ஏன்னா இப்போ உங்ககிட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, இது மூலமா உங்களோட ஸ்கில்ல கரண்டான லெவல் வரைக்கும் அப்டேட் செய்ய முடியும். இது கேட்டு நம்மளால ரொம்ப ஆச்சரியமாகறான். இப்போதான் நம்மளுக்கு ஸ்கில்ல பத்தியும் விளக்குறாங்க. ஸ்கில்ல நம்மளால எப்படி பிரிச்சு பார்க்க முடியும்னா, ஒன்று அதோட குவாலிட்டி மேலே டிபெண்ட் ஆகும், இல்லையா அந்த ஸ்கில்லை எந்த லெவலில் இருந்தால் பயன்படுத்த முடியும் அது மேலே டிபெண்ட் ஆகும். இப்போ குவாலிட்டியை பற்றி சொன்னால் ஒரு ஸ்கில்லோட குவாலிட்டி அது வந்து மாறவே மாறாது. ஆனால் நம்ம ஹீரோ கிட்ட அப்படி இல்லை, அதோட குவாலிட்டியை நம்ம ஹீரோவால் மாற்றிக்க முடியும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு சீட் ஸ்கில்லை நம்மளால வச்சிருக்கான், அதாங்க இன்ஃபினிட் எவல்யூஷன். அதை வச்சு அப்டேட் பண்ணி ஒரு நார்மலான லெவல் 1 ஸ்டெல்த் ஸ்கில்லாக கூட மித்தி கிரேல இருக்க ஒரு ஸ்கில்லாக மாற்ற முடியும். இதை யாராலையுமே பண்ண முடியாது. அடுத்தது லெவல் ரெக்யூர்மெண்ட்னு ரெண்டாவதா ஒரு விஷயத்த நான் சொன்னல. சில பல ஸ்கில்லுக்கு லெவலுக்கான ரெக்யூர்மெண்ட் இருக்கும், அதுலேயும் லெவலை பொறுத்து ஸ்கில்லோட குவாலிட்டி அது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும். லெவல் 1 ஸ்கில்லுக்கும் லெவல் 50 ஸ்கில்லுக்கும் வானத்துக்கும் தரைக்கும் எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கு, அந்த அளவுக்கு பயங்கரமான டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கே தெரியும். ஆனால் இதுலேயும் எனக்கு என்னோட ஒரு ஸ்கில்லை ரொம்ப ஹை லெவல், அதாவது இருக்கிறதுலே ரொம்ப ஹை லெவலுக்கு மாற்ற முடியும்னா கண்டிப்பாக அந்த கிரேட்ஃபுல் அந்த ஸ்கில்லை தான் நான் அப்டேட் செய்வேன். அதை நான் ஹை லெவலுக்கு கொண்டு போயிட்டாலும் எனக்கு ஃபியூச்சரில் பிரச்சனையே வராது. ஏன்னா அதோட லெவலை ஏற்றணும்னா அதுக்கு லைஃப் எனர்ஜி இருந்தாலே போதும். அதை நம்மளால அப்டேட் செய்ய அப்படின்னு சொன்னோன்னே அந்த பொண்ணு அப்படியே கிஸ் பண்றா. அந்த இடத்துல அந்த ஸ்கில் இப்போ 10லேருந்து லெவல் 16க்கு போயிடுச்சு. வீக்கான இடத்துல தாக்குறதுக்கான டேமேஜ் அதிகரிச்சிச்சு. அதோட கூல் டவுன் டைமிங்கு அதுவும் வெறும் 7 செகண்ட் தான். அது போக ஒன்ஸ் அவன் வீக்கான ஸ்பாட்ல தாக்கிட்டா அவ்வளோதான், அடுத்த செகண்டே வெனம் டாட்டால அங்கே டேமேஜ் போயினே இருக்கும். அதோட டேமேஜும் 200லேருந்து 310 அதிகரிக்குது. அந்த கார்டியன் பொண்ணும் கொஞ்சம் கொஞ்சமா மறையிறான். அங்கே மறையும் போதே அந்த பொண்ணு சொல்றான், உங்களை திரும்பவும் சந்திக்கிறதுக்கு நான் ஆவலா வெயிட் பண்ணுவேன். இதே மாதிரி அவ மறைஞ்சு போக அங்க ஒரு மிகப்பெரிய போர்ட்டல் அப்பியர் ஆகுது. இந்த போர்ட்டல் வழியா தான் நம்ம ஹீரோவால வெளியிலேயே போக முடியும். அப்படியே அவன் சைட்ல பாக்குறான், அங்க இன்னமும் ஒரு ஐட்டமை நம்ம ஹீரோ எடுக்கவே இல்லை, அதை அவன் எடுக்கிறான். அது அசஷின் டைப்ல இருக்க ஒரு லெக் ஆர்மர் தான். இதை போட்டாலே போதும் நம்ம ஹீரோவோட டிஃபென்ஸ், எலமெண்டல் ரெசிஸ்டன்ட், டேமேஜ் பிளாக் இது எல்லாமே 198 அங்க இன்க்ரீஸ் ஆகுது. ஷேடோக்கு இன்னொரு ஸ்கில்லும் கிடைக்குது, ஈக்குவலன்ட் எக்ஸ்சேஞ்சுன்னு. இதை பார்த்து அவன் ரொம்ப ஆச்சரியமாகறான். அட இந்த ஸ்கில்லு இது வந்து ஒரு தரமான ஸ்கில் ஆச்சு, இது மூலமா என்கிட்ட எந்த ஸ்கில் இருந்தாலும் அதை அசஷின் டைப்ல என்னால் மாற்ற முடியும். அப்புறம் என்ன, என்கிட்ட எக்கச்சக்கமா ஜெயிடிஎல்ல இருக்க பங்கமான ஸ்கில்லாம் இருக்கு. நான் சீக்கிரமா வீட்டுக்கு போயிட்டு ஒரு ஸ்கில்லையும் என்னோட அசஷின் கிளாஸுக்கான ஸ்கில்லாம் நான் மாற்றணும். வீடுன்னு எதை மீன் பண்ணி சொல்றானா, அவன் கிட்ட தான் இப்போ 2 ஹைட் அவுட் இருக்குல்ல, அதை தான் நம்ம ஷேடோ வீடு அப்படின்னு மென்ஷன் பண்றான். போகும்போதே சொல்றான், இன்னைக்கு என்கிட்ட ஏகப்பட்ட விஷயம் இருக்கு, பரவாயில்ல இன்னைக்கு நிறையவே நான் அறுவடை செஞ்சுட்டேன். இது எல்லாத்துக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லணும்னா லிட்டில் பிளாக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், அவளுக்கு நான் ரிவார்டை கொடுக்கணும் இப்படின்னு ஆளு போறான். இங்கே இந்த எபிசோட முடியுது. இதுக்கப்புறம் தான் உண்மையிலேயே வேற லெவலில் போகும். ஈக்குவலன்ட் எக்ஸ்சேஞ்சுன்னு ஒரு ஸ்கில் வச்சிருக்க மூலமா பங்கமான ஜெய்டு கிளாஸ்ல இருக்க ஸ்கில் எல்லாம் இருக்கு. ஆனா அது எதையுமே நம்ம ஹீரோவால பயன்படுத்த முடியாது, ஏன்னா அவன் கிளாஸோட ஸ்கில் அது இல்ல, வேற ஏதோ ஒரு கிளாஸோட ஸ்கில் தான். ஆனா இப்போ அவன் கிட்ட ஒரு ஸ்கில் இருக்கு, ஈக்குவலன்ட் எக்ஸ்சேஞ்சுன்னு. இது மூலமா என்ன ஸ்கில்லா இருந்தாலும் அவனுக்கான ஸ்கில்லா மாத்திக்க முடியும். இதுலயும் ஒரு ஹைலைட் என்னன்னா, அந்த ஸ்கில்லையும் ஆளால எவால்வ் பண்ண முடியும். ஜெய்டுல இருந்து அதை இம்மார்டலுக்கும் மேல கொண்டு போக முடியும். நம்ம ஹீரோவை சும்மாவே பிடிக்க முடியாது, இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்கில் வேற. ஸோ பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு. மறக்காம ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பதான் ஒரு வீடியோவும் உங்களை தேடி வரும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.